பழைய உடன்படிக்கை ஒழிக்கப்பட்டு விட்டது. அத்தியாவசியமான உபதேசம் 12. பிரியமானவர்களே, விம்கோ நகர் கிறிஸ்துவ சபை ஊழியக்காரனாக ஏ வில்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முந்தைய பாடத்தில் ஆண்டவராகிய இயேசு நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி பழைய உடன்படிக்கை ஒழித்து விட்டார் என்பதை ஆராய்ந்தோம். அநேகர் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. பழைய உடன்படிக்கை ஒழிக்கப்படவில்லை என்று வாதாடுபவர்கள் பாவ நிவர்த்திக்காக செய்யப்படும் பலிகள் தான் ஒழிக்கப்பட்டதே தவிர 10 கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உண்டு. எனவே ஓய்வு நாளை அனுசரிப்பதும் சபைகளில் இசைக்கருவிகள் வாசித்து நடனம் ஆடுவதும் தசமபாகம் கொடுப்பதும் பண்டிகைகள் கொண்டாடுவதும் சரியே என்கிறார்கள். எனவே இந்த பாடத்தில் பழைய உடன்படிக்கையும் நியாய பிரமாணமும் எப்படி ஒழிக்கப்பட்டது என்பதை ஆராய்வோம். 1. நியாயப்பிரமாணம் நமக்குரியதல்ல. நியாயப்பிரமாணம் புறஜாதியாராகிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு உரியதல்ல. பொதுவாகவே கிறிஸ்தவ மக்களிடம் காணப்படுகிற ஒரு அறியாமை அல்லது தவறு என்னவெனில் வேதாகமம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று தவறாக நினைக்கிறார்கள். வேதாகமம் யூத மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் ஆகிய 2 மார்க்கங்களின் வேதமாகும். அதுபோல வேதாகமம் பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை என 2 உடன்படிக்கைகளை கொண்டது. இதில் பழைய உடன்படிக்கை அல்லது பழைய ஒப்பந்தம் என்பது தேவன் மோசேயை கொண்டு காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தினாலே சீனாய் மலையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களோடு மாத்திரம் பண்ணின உடன்படிக்கையாகும். காலம் நிறைவேறின போது தேவன் இந்த பழைய உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் உலக மக்கள் யாவரோடும் பண்ணின உடன்படிக்கையே புது உடன்படிக்கையாகும். இந்த அடிப்படை சத்தியத்தை அறியாதவர்கள்தான் நியாயப்பிரமாணம் கிறிஸ்தவர்களை நமக்கு உரியது என்று வாதாடுகிறார்கள். உபாகமம் 5:2 மற்றும் 3 வசனத்தில் மோசே இஸ்ரவேலரை நோக்கி, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்த நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்மளோருடன் பண்ணினார் என்றார். அதாவது தேவன் அந்த பழைய உடன்படிக்கையை ஆபிரகாமுடனோ ஈசாக்குடனோ யாக்கோபுடனோ பண்ணவில்லை. யாக்கோபுடைய 12 பிள்ளைகளின் சந்ததியாருடன் மாத்திரமே தேவன் பழைய உடன்படிக்கையை பண்ணினார். மேலும் ரோமர் 3:19 நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் யாக்கோபின் புத்திரராகிய 12 கோத்திரத்தாருக்கே சொல்லப்பட்டது என்று அறிகிறோம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களை நமக்கும் உரியது என்று சொல்லுவது அறியாமை உள்ளவர்களின் பிதற்றலாகும். நியாயப்பிரமாணம் மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனால் வரும் ஆசீர்வாதங்களும் கிறிஸ்தவர்களை நமக்கு அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 2. புதிதும் ஜீவனுமான மார்க்கம். எபிரேயர் 9:1-10 வசனத்தில் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்குரிய முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உண்டாயிருந்தது. எப்படினில் ஒரு கூடாரம் வைக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. 2ஆம் கூடாரத்தில் பிரதான ஆசிரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட சடங்குகளாகும். எனவே சீர்திருத்தல் காலம் வந்தால் இந்த பழைய உடன்படிக்கை ஒளிந்து விடும் என்று அறிகிறோம். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மரித்தபோது மத்தேயு 17:27-51 மகா பரிசுத்தலத்துக்கு முன்னால் இருந்த தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடியால் பழைய உடன்படிக்கை முடிந்து சீர்திருத்த காலம் வந்துவிட்டது என்று அர்த்தமாகும். அதாவது ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணி எபிரேயர் 9:24 படி கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற
பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அதாவது எபிரேயர் 10:19 நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறபடியால் பழைய உடன்படிக்கை ஒளிந்து விட்டது என்று காண்கிறோம். இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கபடியால் பழைய உடன்படிக்கை ஒளிந்து விட்டது என்று காண்கிறோம். எனவே எருசலேம் தேவாலயத்திலேயே பிரவேசிக்க தகுதி இல்லாத நம்மை ஆண்டவராய் இயேசு மெய்யான பரிசுத்த தலமாகிய பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நம்மை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக்கி அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறபடியால் பழைய உடன்படிக்கை அழிக்கப்பட்டு விட்டது என்று காண்கிறோம். 3 10 கட்டளைகளும் ஒழிக்கப்பட்டு விட்டது. 10 கட்டளைகளும் ஒழிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய வாதம் 10 கட்டளைகள் ஒழிக்கப்படவில்லை என்பதாகும். கொலை செய்யாதிருப்பாக என்பது 10 கட்டளைகளில் 6வது கட்டளையாகும். கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்பு ஏதுவாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு 5:21-22 வசனத்தில் ஆண்டவராய் இயேசு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்பு ஏதுவாயிருப்பான் என்கிறார். ஒருவன் கொலை செய்யாதிருக்கலாம், ஆனால் அவன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொண்டாலோ அல்லது வீணன் என்று சொன்னாலோ மூடன் என்று சொன்னாலோ அது கொலைக்கு சமானம் என்கிறார். 10 கட்டளைகளில் 7வது கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதாகும். ஆனால் மத்தேயு 5:28 ஆண்டவராய் இயேசு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவன் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்கிறார். பழைய உடன்படிக்கையில் தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தழுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு 5:32 ஆண்டவராய் இயேசு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய ஒருவன் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்கிறார். பழைய உடன்படிக்கையில் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு 5:34 ஆண்டவராய் இயேசு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியமே பண்ண வேண்டாம் என்கிறார். பழைய உடன்படிக்கையில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு 5:39 ஆண்டவராய் இயேசு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்திருக்க வேண்டாம் என்கிறார். பழைய உடன்படிக்கையில் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு 5:44 ஆண்டவராக இயேசு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்கிறார். எனவே ஒருவன் நான் கொலை செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, பழைய உடன்படிக்கை சொல்லப்பட்ட மாதிரி நடக்கிறேன் என்று சொன்னாலும் அவன் நீதிமான் அல்ல, தேவனுக்கு ஏற்புடையவன் அல்ல. ஏனென்றால் தேவன் பழைய உடன்படிக்கை விட மேலான ராஜரீக பிரமாணமான சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை கொடுத்திருக்கிறபடியால் நாம் யாக்கோபு 2:12 படி அதனாலே நியாயத்தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் இருக்கிறபடியால் பழைய உடன்படிக்கை அழிக்கப்பட்டு விட்டது என்று அறிகிறோம். இல்லாவிட்டால் ஆண்டவராகிய இயேசு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்ல தேவையில்லையே. 4 யார் தேவனுடைய சொந்த ஜனம்? பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேலர் மாத்திரமே தேவனுடைய சொந்த ஜனம். எனவே எந்த யூதனும் அந்நிய ஜாதியரோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரத்துமாய் இருக்கக்கூடாது, அவரோடு சாப்பிடக்கூடாது, சம்பந்தம் கலக்கக்கூடாது என்பது கட்டளை. அதனால்தான் யோவான் 4:9 சமாரிய ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசுவிடம், நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரியாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். மத்தேயு 15:22 கானானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவராகிய இயேசுவிடம், ஆண்டவரே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொன்னபோது ஆண்டவர் அவளை நோக்கி, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டருக்கு அனுப்பப்பட்டேனே என்று, மற்றபடி அல்ல, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். மேலும் பிலிப்பியர் 3:5 மற்றும் 6 வசனத்தில் பவுல் தன்னை குறித்து, நாம் 8ஆம் நாளில் விருத்தசேதனமடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்கிறார். அதாவது கிறிஸ்தவர்களை பவுல் அடித்து துன்பப்படுத்தினது, ஸ்தேவானை கல் எறியர்களுக்கு துணை நின்றது ஆகிய செயல்கள் நியாய பிரமாணத்தின்படி தவறு கிடையாது என்கிறார்.
அப்போஸ்தலன் பேதுரு புறஜாதியான கொர்நேலியுவை வீட்டெடுத்து வந்தபோது அப்போஸ்தலர் 10:28 அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியனோடு கலந்து அவனத்தில் போக்குவரவாக இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொன்னார். ஆனால் பேதுரு தேவ ஆவினால் ஏவப்பட்டு புறஜாதியான கொர்நேலியு வீட்டெடுத்து வந்தபடினாலும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அஸ்தன் என்று சொல்லாதபடிக்கு தேவன் பேதுரு காண்பித்தபடினாலும் பழைய உடன்படிக்கை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அறிகிறோம். இப்பொழுது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறியிருக்கிறபடியால் பழைய உடன்படிக்கை ஒழிக்கப்பட்டு விட்டது என்றும் சுவிசேஷத்தை கீழ்ப்படுகிறவர்களே தேவனுடைய சொந்த ஜனம் என்றும் அறிகிறோம். 5. நியாயப்பிரமாணத்தினால் யாரும் நீதிமானாகிறதில்லை. கலாத்தியர் 3:10-11 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளையெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்றும் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனுக்கு நீதிமான் ஆகிறதில்லை, அதாவது தேவனுக்கு ஏற்புடையவன் ஆகிறதில்லை என்றும் ஆகிறது இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோமர் 8:3-4 மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மாம்சத்தின் கிரியைகளினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் ஒருவனை நீதிமானாக்க கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, அதாவது தேவனே மனிதனை நீதிமானாக்கும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை தண்டித்து விட்டார். எனவே ஆண்டவராகிய இயேசு பாவத்தை போக்கும் பலியாகி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் நீதிமான்கள் ஆக்கப்படுவதனாலே நியாயப்பிரமாணம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று காண்கிறோம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே தேவன் அப்படி செய்தார். இதையே பவுலும் அப்போஸ்தலர் 13:39 மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாக்கி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்று சொல்கிறார். அதாவது நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே பாவங்களிலிருந்து விடுதலையாகி நீதிமானாக்க கூடாதிருந்தோம். இப்பொழுதோ நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு விசுவாசிக்கிறதுனாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்பதனால் நியாயப்பிரமாணம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று காண்கிறோம். 6. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:20 பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இதையே ரோமர் 7:5-9 நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது என்றும் பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோதோ பாவம் உயிர் கொண்டது. நியாயப்பிரமாணத்தின் கற்பனையினாலே நான் மரித்தவனானேன். ஆனால் தேவனுடைய கிருபையின்படி ரோமர் 3:21-24 நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி, அதாவது ஒருவனை தேவனுக்கு ஏற்புடையனாக்கும் செயல் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி, அதாவது ஒருவனை தேவனுக்கு ஏற்புடையவனாக்கும் செயல் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே.
விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இதையே கலாத்தியர் 2:15 இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் மனுஷன் நீதிமானாக்கப்படுவது இல்லை என்று அறிந்து, இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவது இல்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரிகளால் அல்ல கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படும்படிக்கு கிறிஸ்துவின் விசுவாசிகளானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நியாயப்பிரமாணத்தின் கிரிகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நாம் நீதிமானாக்கப்படுவதினாலே நம்மை நீதிமான்கள் ஆக்க தகுதியற்ற நியாயப்பிரமாணம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அறிகிறோம். 7. பரிசுத்த ஆவிக்கும் அப்போஸ்தலருக்கும் நலமாக கண்டது. பவுலும் பர்னபாவும் யூதர் அல்லாதவரிடத்தில் தங்கள் முதல் சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றி அந்தியாவுக்கு வந்தபோது அப்போஸ்தலர் 15:1 சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். எனவே அவர் எருசலேம் வந்தபோது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து, புறஜாதிகளுக்குள்ளே கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள் விருத்தசேதனம் பண்ணுவதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவளுக்கு கற்பிப்பதும் அவசியம் என்றார்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, தேவன் விசுவாசத்தினாலே அவள் இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இப்படி இருக்க அப்போஸ்தலர் 15:10 நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தை மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்று சொல்லி புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு நிருபங்களை எழுதி, எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்தசேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஆத்துமகளை புரட்டினார்கள் என்று கேள்விப்பட்டோம். எனவே புறஜாதிகளிலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் கலங்க பண்ணலாகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்துக்கும் நெருங்குண்டு செத்தத்துக்கும் வேசித்தனத்துக்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று எழுதினார்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணத்தை கைக்குள்ள தேவை இல்லை என்று பரிசுத்த ஆவியானவரும் அப்போஸ்தலர்களும் கட்டளையிட்டிருக்க, நியாயப்பிரமாணம் கிறிஸ்தவர்களை நமக்கு உண்டு என்று சொல்வது வேதத்தை அறியாதவருடைய அறியாமை மாத்திரமல்ல, அது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான கலகமும் ஆகும். 9. எதுவரைக்கும் நியாயப்பிரமாணம்? ரோமர் 4:15 நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குறது என்றும், ரோமர் 5:20 மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது என்றும், கலாத்தியர் 2:15-16 நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்றும், கலாத்தியர் 2:21 நீதியானது நியாயப்பிரமாணத்தால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:1 மற்றும் 4 நியாயப்பிரமாணம் அடிமைத்தனத்தின் நுகம் என்றும், எனவே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்றும், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்கள் ஆக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்து விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பிரயோஜனமற்ற ஒருவனை தேவனுக்கு ஏற்புடன் ஆக்காத சாபத்தை கொண்டு வருகிற நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார்.
அந்த சந்ததி கிறிஸ்துவே. எனவே வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததியாக கிறிஸ்து வருகிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் கட்டளையிடப்பட்டது. அதனால்தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனத்தில் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிற்கு வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நம்மை நீதிமான்கள் ஆக்குகிற விசுவாசம் வந்த பின்பு, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நம்மை நீதிமான்கள் ஆக்குகிற விசுவாசம் வந்த பின்பு நியாயப்பிரமாணம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அறிகிறோம். அடுத்தது மத்தேயு 11:13 நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்தது உண்டு என்றும், லூக்கா 16:16 நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாக அதில் பிரவேசிக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் யோவான் ஸ்நானனுக்கு பிறகு நியாயப்பிரமாணம் தன் வல்லமை இழந்து ஒழிக்கப்பட்டது என்று அறிகிறோம். 9. யூதர் புறஜாதியர் பகை ஒழிக்கப்பட்டு விட்டது. எபேசியர் 2:11 முதல் 16 வசனத்தில் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராக இருந்த நாம் கிறிஸ்துவை சேராதவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியருமாயிருந்தோம். ஆனால் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானோம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி யூதர் புறஜாதியராகிய இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நியாயப்பிரமாணமான நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கொலோசியர் 2:13 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தாகிய 10 கட்டளைகளை குலைத்து அதன் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க ஆண்டவராக இயேசுவினால் தகர்த்து ஒழித்து கொன்று குலைத்து சிலுவையில் ஆணியடிக்கப்பட்ட நியாயப்பிரமாணமும் அதன் சட்டங்களும் இன்னமும் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய அனந்த ஞானத்தை அசட்டை பண்ணி தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். 10. நீதிமானாகும் முறை மாற்றப்பட்டு விட்டது. ரோமர் 10:5 மோசே நியாயப்பிரமாணத்தினாலும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான் என்றும், எசேக்கியேல் 18:5 முதல் 9 வசனத்தில் ஒருவன் தேவனுடைய கட்டளையின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானே ஆகில் அவனே நீதிமான், அதாவது தேவனுக்கு ஏற்புடையவன், அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புது உடன்படிக்கையில் கலாத்தியர் 3:11 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் ரோமர் 3:24 படி நாம் இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்றும், ரோமர் 4:5 ஒருவன் நியாயப்பிரமாணத்தை கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்றும், ரோமர் 4:25 ஆண்டவரை இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்றும், ரோமர் 5:19 ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்றும், ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு சமாதானம்
பெற்றிருக்கிறோம் என்றும் ரோமர் 5:9 இப்படி நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கனிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பழைய உடன்படிக்கையின் நீதிமானாகும் முறை மாற்றப்பட்டபடினாலே ரோமர் 7:6 இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை நீதிமான ஆக்காத நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் நீதிமான்கள் ஆகாதவர்களாய் கிறிஸ்துவின் கிருபையையும் தியாகத்தையும் கொச்சைப்படுத்துகிறவர்களாய் அவரை அவமானப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த பாடத்தை கேட்டது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.